Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா ஆனா ரொம்ப டேஸ்டியா ஒரு சூப்பரான வெங்காய சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலருக்கு ரொம்பவே சூப்பரா செட் ஆகும். ரொம்ப சிம்பிளா செய்து முடிச்சிடலாம். அதே சமயத்துல சப்போஸ் எங்க வேலைக்கு போறீங்க அப்படினா காலையில ரொம்ப ஈஸியா செய்து எடுத்துட்டு போயிடலாம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா. அவ்ளோ டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்குங்க. கூடவே 10 பல் அளவுக்கு பூண்டு நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதனுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா பெரிய பச்சை மிளகாவா 1 எடுத்துருக்கேன், நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வாயில் கடிப்படும், காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து தவிர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை நீல வாக்கில் ரொம்ப மெல்லியதாக அழகாக கட் பண்ணிக்கங்க, அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து கருகிடக்கூடாது, அதே சமயத்தில் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல பொன்னிறமாக வதக்கிக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் அந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி வதங்கி வந்துடும். அடுத்ததாக ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு, அதாவது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்குங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக சாதம், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட பயன்படுத்திக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண புழுங்கல் அரிசி தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். சாதம் நல்ல பூ போல் நல்ல வெந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சாதத்தை வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாம் அந்த சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு சூப்பரான வெங்காய சாதம் ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் அந்த வெங்காயம் கடிப்படும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் டுடே சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.